ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவன் என்ன அவமானப்படுத்துற மாதிரி பேசினான்னா என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏங்க, நம்ம பிரபு எதுவும் சொல்ல மாட்டா, நீங்க வாங்க. அது எப்படி நீ சொல்ற? சொல்ல வேண்டியவன சொல்ல சொல்லு. ஏகாம்பரம், நீயும் மேகலையும் தான் முதல்ல நலங்கு வைக்கணும். அதான் முறை. இதெல்லாம் பிரபுவுக்கு தெரியாதா? பிரபு எதுவும் சொல்ல மாட்டான். ஏகாம்பரம், நீ நலங்கு வைப்பா. என்னங்க, பெரிய மாமா சொன்னது உங்க காதுல விழலையா? மம்மி, டாடி சொன்னது உனக்கு தான் புரியல. பிரபு வந்து டாடி முன்னாடி நின்னு முதல்ல நீங்களும் சித்தியும் போய் நலங்கு வைங்கன்னு சித்தப்பான்னு சொல்லி கூப்பிட சொல்லு. அப்ப டாடி வந்து நலங்கு வைப்பாரு. பிரபு, பாப்பா உங்க சித்தப்பாவை கூப்பிட்டு நலங்கு வைக்க சொல்லு. நான் எதுக்கு கூப்பிடணும்? நான் கூப்பிட்டாதான் அவர் காதுல விழுமா? அதெல்லாம் கூப்பிட முடியாது. புடிவாதம் பிடிக்காத பிரபு கண்ணா, நேரம் போய்கிட்டு இருக்கு, நலுங்கு வைக்கணும். பாட்டி, நான் புடிவாதம் பிடிக்கிறேனா? அந்த ஆள் தான் சும்மா தேவையில்லாம புடிவாதம் பிடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க, இப்ப யாரு பிரச்சனை பண்றாங்கறதுலாம் முக்கியம் இல்ல. நமக்கு இந்த நலங்கும் தாலி கோக்குற ஃபங்க்ஷனும் நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்காக வேல்வழி அப்பாவை நலங்கு வைக்கிறதுக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிடுங்க. இதுக்குதான் அதுர, இதுக்குதான் இந்த ஆளை கூப்பிட வேணாம்னு சொன்னேன். நீ கேட்கல. இப்ப பாத்தேல, கரெக்டா நேரம் பார்த்து பிரச்சனை பண்றாரு. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணுங்கிறது எனக்கு முக்கியம் தான். அதுக்காக நான் இந்த ஆளுகிட்ட எல்லாம் பணிஞ்சு போய் நிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அப்பா, வேணும்னா நீங்க கூப்பிடுங்கப்பா. அவர் நலங்கு வச்சா வைக்கட்டும், இல்லைன்னா போட்டும். ஏங்க, எல்லாருமே நம்மள வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப இந்த பிரச்சனை தேவையா? நீங்களே சொல்லுங்க. நானும் பிரச்சனை தேவையில்லைன்னு தான் ஆதர சொல்றேன். ஆதர, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. நீ நலங்கு வைக்க ஆரம்பிக்கிறியா இல்ல எங்க சைடுல முதல்ல பூபதியை நலங்கு வைக்க சொல்லட்டுமா? மாப்ள, உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது மாப்ள. சில விஷயங்கள்ல நம்ம விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும். விட்டு கொடுத்து உங்க சித்தப்பாவை கூப்பிடுங்க. மாமா, உங்களுக்கு தெரியாது மாமா, சும்மா என்ன அவமானப்படுத்துறதுக்காக இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. எங்க எங்க என்னங்க, நீங்க என்ன பண்ண முடியும் நம்மளால? போய் சொல்லுங்க ப்ளீஸ். இருக்கட்டும், நலங்கு வச்சு முடிட்டோம், அப்புறம் இருக்க அந்த ஆளுக்கு. சரி, ஓகே, முதல்ல போய் கூப்பிடுங்க, போங்க. உண்மையா இருங்க. அப்படிங்கிறியா? நம்ம கைய மீறி எதுவும் நடக்காது. ஆமா டாடி. அப்புறம் வேலை, இந்த சாப்பாடு சமைக்கிறாங்களே, அவங்க போனை பார்த்து சமைக்கிறவங்களாம் டாடி சொல்றாங்கம்மா. ஏங்க, பிரபு வந்திருக்கான் பாருங்க. ஏங்க, சொல்லுங்க. வந்து நலங்கு வைங்க. அதான் பிரபு சொல்லிட்டான்ல, வாங்கல. என்ன சொன்னா? எவனோ மூணாவது மனுஷனை கூப்பிடுற மாதிரி வந்து நலங்கு வைங்கன்னு சொல்றான். இப்படி எல்லாம் சொன்னா எப்படி வர முடியும்? வாங்க சித்தப்பா, வந்து நலங்கு வைங்க சித்தப்பான்னு சந்தோஷமா வாயார மனசார கூப்பிட வேண்டாமா? அப்பதானே வர முடியும். டேய் சித்தப்பு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். வீணா என்ன வெறுப்பேத்தன, அவ்வளவுதான் மவனே. இந்த ஃபங்க்ஷன் நின்னாலும் பரவாயில்லன்னு உன்னை இத்தனை பேருக்கு முன்னாடியும் ஓட ஓட விரட்டி விரட்டி அடிப்பண்டா. அந்த அவமானத்துக்கு நீ ரெடினா உன்னை அவமானப்படுத்துறதுக்கு நானும் ரெடி. அதனால மூடிட்டு வந்து நலங்கு வச்சுட்டு போயிட்டே இரு. சரியா? இது போறடா, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்டா. நான் செய்ய வேற யார் செய்ய போறா? என்ன மேகல நின்னுட்டு இருக்க? டைம் ஆகல. வா வா, சீக்கிரம் வா. வா 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 வா. என்ன பிரபு? எடுமா, கட்டிடுமா. நேரம் வர போயிட்டே இருக்கு. கூட வந்துட்டேன். ஏங்க,
என்ன சொன்னீங்க? உண்மைய சொன்னேன். சூப்பருங்க. சிரிச்சுக்கிட்டே நல்ல செருப்படி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டீங்க. மனுஷன் எப்படி ஓடினார் பாத்தீங்களா? ஆதர அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. ம். போ.